நிர்வாக திறனற்ற திமுக திடீரென அறிவிப்பை வெளியிட்டு ஆம்னி பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயங்கக்கூடாது என தெரிவித்துள்ளதால் முன்பதிவு செய்த பயணிகள் மற்றும் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். கண்ணை ஆபரேஷன் பண்ணி கூட்டு வந்திருக்கா அவரை. அதனால நாங்கள் இப்போ அங்கே போனோம். இப்போ உள்ள விட மாட்டாங்களா? உள்ள இப்போ ஆட்டோவில் பாருங்க, இங்கே இறங்கி இப்படி லக்கேஜ் எடுத்து இவரை கூப்பிட்டு நான் எப்படி போவேன்? உள்ள விட மாட்டேன். நான் எப்படி இப்போ நடந்து இவ்வளோ கூட்டு போகிறது சொல்லுங்கள்? இவ்வளோ லக்கேஜ் எடுத்துட்டு இல்லை ஓம்னி பஸ் இங்கே இருக்கனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நாங்கள் வயசானவங்களாம் கீழம்பாக்கெல்லாம் போக முடியாதுங்க. இதுக்கே நான் வேலை பஞ்சாலேருந்து 200 கொடுத்து ஆட்டோ கொடுத்து வந்தேன், 250 கொடுத்து வந்திருக்கேன். இங்கேருந்து 1000 கொடுத்து போகிறது. பஸ் டிக்கெட் என்ன ஆச்சு? நாங்களாம் பென்ஷனியர், முதியோர் பென்ஷன் வாங்குறவங்க, சரியா? இதெல்லாம் ரொம்ப மோசம் இப்படி பண்ணுறது. இந்த சோர் பண்ண சார் சார் நான் திட்டிடுறேன் சார். ஸ்டாலின் உதயநிதி திட்டேன். என்னடா கவர்மெண்ட் ஓட்டு அடுத்தது கிடையாது. மக்கள் அழிக்கலைங்க. ஓட்டுக்கிட்ட வந்து செருப்பு அடிப்பேன். பஸ்ஸுக்கு சார் நீ உள்ள விட மாட்டாங்களா சார்? இது ஒன்றும் எம்பிடிச்சு அது விட மாட்டேன், அது விட மாட்டாங்க சார். எங்க மாதிரி பணம் காசு இருக்கும் போயிடுவான். எப்படியும் இல்லை எப்படி போவான் சொல்லுங்க? பணம் இல்லாம எப்படி போவான்? என்கிட்ட பணம் இருக்கு, நான் பேரு எப்படியும் போயிருவேன். பணம் எல்லாம் எழுக்குவான். என்னங்க பண்ணாரு ஸ்டாலின்? ஏங்க நான் என்ன சொல்றேன்னா, இருக்கிற இடத்துல வந்து எல்லாத்துக்கும் போதுக்கு வழி பண்ண சொல்லுங்க, அவ்வளவுதான். இந்த டைம்ல நாங்க 7 மணிக்கு போய் நாங்க 8:15 பஸ் எப்படிங்க ஏற முடியும்? நாங்க எண்ணூர்ல இருந்து வரோம். எண்ணூர்ல இருந்து வரோம். இப்போ மதுரைக்கு போறோம். இங்க வரதுக்கு எங்களுக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு பஸ் ஏறினது. இப்போ 5:30 மணில இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 6 மணில இருந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 1 hour அந்த கோயம்பேடே சுத்தி வரோம். அங்க வாங்க இங்க வாங்க அங்க வாங்க. போலீஸ்காரங்க உள்ளே விடல எங்களை. இப்போ அவ்வளவு தூரம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ மறுபடியும் டிராவல்ஸ் போன் பண்ணா உள்ள வாங்க அப்படின்னாங்க. உள்ள வந்தா இங்க யாருமே அலோ பண்ண மாட்டேங்க. இப்போ நாங்க என்ன பண்ண முடியும் லேடிஸுங்க? நம்ம இப்போ சுற்றி வரேன், பஸ் கிடைக்கல. உள்ள ஆம்னி பஸ் முன்பதிவு பண்ணிருக்கீங்க. இப்போ போட்டால் அங்கே வண்டி இருக்குது, இங்கே நிற்கிறேன், அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இங்க பஸ் ஏற வந்தா இங்க வந்தாக்கா பஸ் இல்லைன்றாங்க. எங்க கேன பாக்கணுமா, எங்க போகணும்னு தெரியல. மதுரைக்கு பார்த்துட்டு பில்லு கட்டணும், டோக்கன் கட்டணும். 1.5 மாசம் ஆகுது பணம் கட்டி. இன்னைக்கு வந்தா இங்க ஒரே கூட்டமா இருக்குது. பஸ் இருக்கு, 2 பேர் கண்டுபிடிக்க முடியல. ஏங்க ஃபர்ஸ்ட் கோயம்பேடு எங்களுக்கு வந்து பூக்கர்லேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. சரின்னு சொல்லி இங்கே வந்து சமாளித்தோம். இங்கேருந்து மறுபடியும் அங்கே கொண்டு போனீங்க என்ன அர்த்தம்? எங்கே போகிறது நாங்கள்? அப்போ செங்கல்பட்டு போவீங்க, திருச்சி போவீங்க, நாங்கள் போவோமா சார்? வண்டி இங்கே கொண்டு போய் இங்கேருந்து நாங்கள் ஏற்றுறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ கவர்மெண்ட் பஸ் வந்து எல்லாம் கொண்டு ஏற்றுறாங்க, எங்களை போகணும்னு சொல்கிறீங்க, சரிதான். கவர்மெண்ட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பஸ் ஸ்டாண்டு பண்ணி கொடுத்துருக்கீங்க நீங்கள். கவர்மெண்ட் பஸ்ஸு போகுது. எங்களுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கே? எங்களுக்கு இப்போ இது ப்ரைவேட். இப்போ நீங்கள் எங்கேருந்து போயிட்டு எடுக்கிறீங்க? ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இதுக்கு பேர். ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எங்கே இருக்குது? இப்போ சென்னைக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு எங்கே? முடிச்சூரில் வரதராஜபுரத்தில் நீங்கள் கட்டுறீங்க, ரைட்டு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அப்படியே நிற்கிது. 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும் இந்த வேலை முடியறதுக்கு. இந்த பஸ் ஸ்டாண்டை நீங்கள் கட்டி கொடுத்துட்டு எங்களை போக சொன்னால் நாங்கள் போகிறதுக்கு தயார். எங்கிட்ட காலைல டிரைவர் வந்து நின்னாங்கன்னா தூங்குறதுக்கு, ஒரு பாத்ரூம் போகிறதுக்கு, ஒரு டீ கடை, ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு தள்ளுவண்டி கடை, எந்த வசதியுமே கிடையாது. கஸ்டமர் இப்போ சவர் ஆகுறாங்கன்னா முதல்ல தொழிலாளி நைட்டுக்கு வந்து படுத்து தூங்கினா தான் 800 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் வண்டி ஓட்ட முடியும். இன்னைய வரைக்கும் இன்னைக்கு நைட்டு கொண்டு நாளைக்கு கொண்டு டேக்ஸ் கட்டி, ஒவ்வொரு நாளும் டேக்ஸ் கட்டி, இங்கேருந்து பைக்கில் போய் அங்கே போய் இங்கே போய் கஷ்டப்பட்டு இன்றைக்கி 4 வண்டி நான் வச்சுருக்கேன். இன்றைக்கி 4 வண்டி என் வண்டி ஆல்ட்டு வண்டி சேல்ஸுக்கு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு தெரியுமா, 29 லட்ச ரூபாய்க்கு 30 லட்ச ரூபாய்க்கு வண்டி சேல்ஸுக்கு பேசிட்டு இருக்கேன். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் 7 மணிக்கு போயிட்டு நான் அட்வான்ஸ் வாங்க போகிறேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இந்த வண்டினால என் வண்டி இருக்கு.